ஹலோ நீட் aspirants, வெல்கம் டு அச்சூஸ் நீட் லேப். இன்னைக்கு நம்ம லிவிங் வேர்ல்டோட பார்ட் 3 சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நேற்று பார்ட் 2ல் வந்து டாக்ஸானமியோட முடிச்சிருப்போம். ஸோ பார்க்காதவங்க பார்ட் 2 பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்துட்டு வந்து பார்ட் 3 கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே தானா? ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்ஸ். சிஸ்டமேட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா, நான் இங்கே ஒரு டெஃபினேஷன் எழுதியிருக்கேன். டாக்ஸானமி ப்ளஸ் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு ஆர்கானிசம் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க ஆர்கானிசமோட டைவர்சிட்டி மட்டும் இல்லாமல் அவங்களோட எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பையும் சேர்த்து படிக்கிறது தான். ஓகே தானே? சேர்த்து படிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ டாக்ஸானமினா என்ன? ஆர்கானிசமை கிளாசிஃபை பண்ணும் டாக்ஸானமி. ஓகே தானே? அப்போ சிஸ்டமேட்டிக்ஸ்னா என்ன? கிளாசிஃபை பண்ணதோட மட்டும் இல்லாம எவல்யூஷன்ல அவங்களோட எவல்யூஷன்ல யார் யார் ரிலேட்டடு அப்படின்னு பார்க்கறது தான் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். அதையும் சேர்த்து பார்க்கும் இந்த சிஸ்டமேட்டிக். ஓகேவா? அப்போ சிஸ்டமேட்டிக்னா சிம்பிளா என்ன டேர்ம் அப்படின்னா டாக்ஸானமி பிளஸ் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை சேர்த்து நம்ம ஸ்டடி பண்றது தான் சிஸ்டமேட்டிக்ஸ். ஓகே தானே? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸாம்பிள் பார்த்து நம்ம ஈஸியா படிப்போமா? ஓகே, எக்ஸாம்பிள் டைகர் இருக்கு. ஓகே தானே? டைகர் அண்ட் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே தானே? டாக்ஸானமி என்ன சொல்லும்? போத் ஆர் மேமல்ஸ்ன்னு சொல்லும். அப்படிதானே? போத் ஆர் மேமல்ஸ். ஏன்னா டாக்ஸானமி அதை கிளாசிஃபை தானே பண்ணுது. ஸோ போத் ஆர் மேமல்ஸ்ன்னு சொல்லும். அடுத்தது என்ன சொல்லலாம்? போத் ஆர் ஜீனஸ் பேந்தரா. ஆமா, அதோட ஜீனஸ் என்னது? பேந்தரா. டைக்ரஸ் வந்து என்ன சொல்லுவோம்? பேந்தரா டைக்ரஸ்ன்னு சொல்லுவோம். இதை லைன் என்ன சொல்லுவோம்? பேந்தரா லியோன்னு சொல்லுவோம். அப்ப ஜீனஸ் ரெண்டுக்குமே என்னது? ஒரே ஜீனஸ் தான். போத் ஆர் ஜீனஸ் பேந்தரா. இதுனா ஓகே. அப்போ சிஸ்டமேட்டிக்ஸ் என்ன சொல்லும்? சிஸ்டமேட்டிக் என்ன சொல்லும்? ரெண்டு காமன் ஆன்சிஸ்டர் இருந்த எவால்வ் ஆன ஸ்பீஷியஸ்னு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகே தானே? ரெண்டுமே இந்த டைகரும் இருக்கட்டும் சரி, லைனும் இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு காமன் ஆன்சிஸ்டர்ல இருந்து எவால்வ் ஆன ஸ்பீஷியஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும் நம்மளோட சிஸ்டமேட்டிக்ஸ். ஓகே தானே? ஏன்னா இது வந்து என்ன பார்க்குது அப்படின்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பார்க்குது. அப்பனா ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து ஜீனஸ் வந்து சேம். அதோட ரெண்டோட காமன் ஆன்சிஸ்டர், ரெண்டுக்குமே ஆன்சிஸ்டர் வந்து காமன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றது தான் யாரு தான் அப்படின்னா நம்மளோட சிஸ்டமேட்டிக்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே தானா? ஓகே. ஸோ இதுதான் டாக்ஸானமி, இதுதான் சிஸ்டமேட்டிக்ஸ். ஓகே தானா? அடுத்தது சிஸ்டமேட்டிக்ஸ்ன்ற வேர்டு எதுல இருந்து ஒரிஜின் ஆயிருக்கு அப்படின்னா, சிஸ்டமேட்டிக்ன வேர்ட் ஒரிஜின் ஃப்ரம் லாட்டின். ஓகேவா? லாட்டின்ல இருந்து ஒரிஜின் ஆயிருக்கு. லாட்டின் வேர்டு என்ன வேர்டு? லாட்டின் வேர்டு சிஸ்டமா அப்படிங்கிற ஒரு வேர்டு. ஓகேவா? சிஸ்டமா. ஓகே தானா? சிஸ்டமேட்டிக்ஸ் வேர்டு லாட்டின் வேர்ட் சிஸ்டமால இருந்து என்ன வந்திருக்கு? இந்த வேர்ட் வந்திருக்கு. இந்த சிஸ்டமாவோட மீனிங் என்ன அப்படின்னா சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசமை நம்ம சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்ல வைக்கிறது. ஓகேவா? சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம். ஓகே தானா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, லினியஸ் வந்து ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணாரு. கெரலோஸ் லினியஸ். ஓகே தானா? என்ன புக் அப்படின்னா சிஸ்டமா நேச்சரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணாரு. ஓகேவா? ஓகே தானா? ஸோ இதுதான் தட்ஸ் அபவுட் சிஸ்டமேட்டிக்ஸ். அடுத்தது நம்ம வந்து டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே.
ஒரு ஆர்கானிசமை டைரக்ட் ஸ்பீஷியஸில் போட முடியாது. ஓகே தானே? ஒரு ஆர்கானிசமை ஒரு டைரக்டாக நம்ம ஒரு ஸ்பீஷியஸில் கொண்டு போய் போட முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் கிளாஸிஃபை பண்ணணும். ஓகே தானா? இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கிளாஸிஃபை பண்ணுறது தான் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். ஓகே தானா? எப்படி எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளாஸிஃபை பண்ணும்? ஃபர்ஸ்ட் கிங்டம், அடுத்தது ஃபைலம், ஃபைலம் ஆர் டிவிஷன், அடுத்தது ஃபைலங்கிறது அனிமல்ஸ்க்கு வரும், டிவிஷன்ங்கிறது பிளான்ஸ்க்கு வரும். ஓகே தானா? அடுத்தது கிளாஸ், அடுத்தது ஆர்டர், அடுத்தது ஃபேமிலி, ஃபேமிலிக்கு அடுத்தது ஜீனஸ், ஜீனஸ் அடுத்தது ஸ்பீஷியஸ். ஓகே தானா? இப்படிதான் வந்து டாக்ஸானமிக் கேட்டகரி நம்ம பண்ணுவோம். ஓகே தானா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டாக்ஸானமிக் ஹையரார்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஓகே தானா? ஹையரார்ச்சியில இருக்கிற ஒவ்வொரு லெவலும் கேட்டகரின்னு சொல்றோம். இந்த ஹையரார்ச்சியில இருக்கிற ஒவ்வொரு லெவலையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேட்டகரி. ஓகே தானா? ஆர் ரேங்க்னு சொல்றோம். ஓகே தானா? எக்ஸாம்பிள் கேட்டகரினா என்ன? ஹையரார்ச்சின்னு நம்ம எல்லாம் பார்த்தோம். டாக்ஸானமிக் ஹையரார்ச்சினா என்னது? கிங்டம், ஃபைலம் ஆர் டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷஸ், இதெல்லாம் தான் நம்ம டாக்ஸானமிக் கேட்டகரிஸ்ன்னு பார்த்தோம். டாக்ஸானமிக் ஹையரார்ச்சின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஹையரார்ச்சியில் இருக்க ஒவ்வொரு லெவலும் நம்ம என்ன சொன்னோம்? கேட்டகரி ஆர் ரேங்க். ஒவ்வொரு லெவலும் கேட்டகரி ரெப்ரசென்ட் பண்ணும். கேட்டகரி இல்லைன்னா ரேங்கை ரெப்ரசென்ட் பண்ணும்னு சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிங்டம்னு இருக்காதுல, எக்ஸாம்பிள் கிங்டம், இது ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி ஆர் ஒரு ரேங்க். ஓகே தானா? அடுத்தது ஃபைலம், இது ஒரு கேட்டகரி ஆர் ரேங்க். ஓகே தானா? இந்த மாதிரி. அடுத்தது கிளாஸ், அது ஒரு கேட்டகரி ஒரு ரேங்க். அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஓகே தானா? ஸோ டாக்ஸா, அடுத்தது பாருங்க டாக்ஸானா என்ன அப்படின்னு பார்க்கலாம். டாக்ஸா ஆர் டாக்ஸான். ஓகேவா? டாக்ஸா ஆர் டாக்ஸான்னா என்ன அப்படின்னா ஈச் கேட்டகரி ரெப்ரசன்ட் ஏ ரேங்க் அண்ட் இஸ் காமன்லி டேர்ம்ட் அஸ் டாக்ஸான். ஓகே தானா? each category represent a rank and is commonly termed as taxon. அதாவது taxon is equal to any unit of classification. taxon என்னது? சிம்பிளா சொன்ன போனா any unit of classification. any unit of classification. இந்த எக்ஸாம்பிளோட சொல்றேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்க, அனிமேலியான்னு சொல்றோமா, இது ஒரு டாக்ஸான். ஓகே தானா? அடுத்தது கார்டேட்டான்னு சொல்றோமா, இது ஒரு டாக்ஸான் தான். அடுத்தது மெமாலியான்னு சொல்றோமா, இது ஒரு டாக்ஸான் தான். எதனா? ஸோ எல்லாமே டாக்ஸான். டிஃப்ரென்ஸ் என்ன? டிஃப்ரெண்ட் ரேங்க்ல இருக்காங்க. இது மூணுமே என்னது அப்படிதான் டாக்ஸான் தான். ஆனா என்ன?
பட் டிஃப்ரெண்ட் ரேங்க்ல இருக்காங்க. ஓகேதானா? டிஃபரெண்ட் ரேங்க்ல இருக்காங்க. எக்ஸாம்பிள், இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் பாருங்க, இன்செக்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இன்செக்ட்டுக்கு என்ன இருக்கும்? 3 பேர்ட் ஆஃப் லெக்ஸ் இருக்கா? 3 பேர்ட் ஆஃப் ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கும். அப்படிதானே? ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கா? இந்த காமன் கேரக்டர் இருக்கிற அந்த இன்செக்ட் எல்லாமே ஒரே கேட்டகரியில கிளாசிஃபை பண்ணலாம். அப்படிதானே? ஸோ அப்போ காமன் கேரக்டர்ஸ் இருந்தா ஆர்கானிசம் ஒரே குரூப்ல வரும். ஓகே தானா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டாக்ஸான் சொல்றோம். அப்படிதான். ஓகே தானா? புரிஞ்சுதா? இப்போ டாக்ஸான்னா என்னன்னு புரிஞ்சுதா? டாக்ஸான்னா என்ன? ஈச் கேட்டகரி ரெப்ரசன்ட் a ரேங்க் அண்ட் இஸ் காமன்லி டேர்ம்ட் as டாக்ஸான். அதாவது எனி யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா அனிமேலியா இது ஒரு டாக்ஸான் தான், கார்டேட்டா இது ஒரு டாக்ஸான் தான், மெமாலியா இது ஒரு டாக்ஸான் தான். மூணுமே டாக்ஸான் தான். ஆனா டிஃப்ரெண்ட் ரேங்க்ல இருக்கு. ஏன் ஏன் டிஃப்ரெண்ட் ரேங்க்ல இருக்குன்னு சொல்றோம்? இன்செக்ட்ஸுக்கு 3 பேர்ஸ் ஆஃப் ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கு. அப்படிதானே? இன்செக்ட்ஸுக்கு 3 பேர்ஸ் ஆஃப் ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கு. அப்ப இந்த காமன் கேரக்டர் இருக்கிற அந்த இன்செக்ட் எல்லாமே ஒரே கேட்டகரியில நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஓகே தானா? அதனால காமன் கேரக்டர்ஸ் இந்த ஆர்கானிசம் ஒரே குரூப்ல வரும் அப்படின்னு சொல்றோம். ஓகே தானா? இன்னொன்னு பாத்துக்கோங்க. டாக்ஸானமிக் குரூப்ஸ் ஆர் distinct biological entities and not merely morphological aggregates அப்படின்னு நம்ம என்சிஆர்டி புக்ல லைன்ல ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பாருங்க. என்ன கொடுத்துருப்பாங்க நம்ம என்சிஆர்டில? taxonomic groups are distinct biological entities and not merely morphological aggregates. இப்படி ஒரு லைன் இருக்கா? இந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஆர்கானிசம்ஸை ஷேப் மட்டும் பார்த்து குரூப் பண்ணக்கூடாது. ஓகேவா? அவங்க மார்ஃபாலஜி, அவங்களோட அனாட்டமி, அவங்களோட ஜெனட்டிக்ஸ், அவங்களோட எவல்யூஷன், அவங்களோட ரீப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த லைனுக்கான மீனிங். ஓகே தானா? டாக்ஸானமிக் குரூப்ஸ் ஆர் டிஸ்டிங் பயாலஜிக்கல் என்டைட்டிஸ் அண்ட் நாட் மியர்லி மார்ஃபாலஜிக்கல் அக்ரிகேட்ஸ். ஓகே தானா? மார்ஃபாலஜிக்கல்னா என்னது? அவங்களோட ஷேப் இப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம குரூப் பண்ணிடக்கூடாது. அவங்களோட டிஸ்டின் பயாலஜிக்கல் என்டைட்டிஸை பார்க்கணும். அது என்னெல்லாம்? அவங்களோட மார்ஃபாலஜியும் கன்சிடர் பண்ணணும், அவங்களோட அனாட்டமி என்ன அதையும் கன்சிடர் பண்ணணும், எக்ஸ்டர்னல் பார்க்கணும், இன்டர்னல் பார்க்கணும், அவங்களோட ஜெனட்டிக்ஸ் என்ன அதை பார்க்கணும், எவல்யூஷன் பார்க்கணும், அவங்களோட ரீப்ரொடக்ஷன் எப்படி, அது எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேதானா? ஸோ நான் வந்து போன பார்ட்லேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து இந்த டாக்ஸானமியோட இதில் வந்து நான் உங்களுக்கு அதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, கேட்டகரி, ரேங்கு, டாக்ஸா அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேதானா? ஓகே, இங்க பாருங்க. கேட்டகரி ஆர் ரேங்க், நிறைய பேருக்கு இப்ப கேட்டகரி என்ன ரேங்க் என்ன அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? கேட்டகரினாலும் ரேங்க்னாலும் ஒண்ணுதான். ஓகேதானா? ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு போஸ்ட், டாக்டருங்கிறது ஒரு போஸ்ட், ஒரு பதவி. அப்படிதானே? அந்த போஸ்ட்டை பத்தி சொல்றது நம்ம கேட்டகரி ஆர் ரேங்க்னு சொல்லுவோம். ஓகேதானா? என்ன போஸ்ட்ல இருக்காங்க? அவங்க டாக்டர் போஸ்ட்ல இருக்காங்க, அதுதான் கேட்டகரி ஆர் ரேங்க். ஓகேவா? அந்த போஸ்ட்ல
இருக்கிற ஆக்சுவல் பர்சன் தான் யாருன்னு சொல்லுவோம், டாக்ஸான் சொல்லுவோம். ஓகேதானா? இப்ப டாக்ஸான்ங்கிறது யாரு? டாக்ஸான்ங்கிறது யாரு? ஆக்சுவல் பர்சன் இன் தட் போஸ்ட். அந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆக்சுவல் பர்சன். எக்ஸாம்பிள் டாக்டர் ராமு அப்படின்னு வச்சுக்கோங்க. டாக்டருங்கிறது போஸ்ட், அது வந்து கேட்டகரி ரேங்க்னு சொல்றோம். டாக்ஸானுங்கிறது ஆக்சுவல் பர்சன் இன் தட் போஸ்ட், அந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆக்சுவல் பர்சன். இப்போ இந்த டாக்டர்ல ஆக்சுவல் பர்சன் யாரு? இந்த ராமு தான் ஆக்சுவல் பர்சன். ஓகேதானா? ஸோ அதுதான் வந்து டாக்ஸான்னு சொல்றோம். இதை வந்து இப்போ நம்ம பயாலஜில எக்ஸாம்பிள் வச்சு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா? இப்போ பாருங்க, ஜீனஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஹோமோ இருக்கு. ஜீனஸ்ங்கிறது போஸ்ட், அதுதான் என்னது? கேட்டகரி ஆர் ரேங்க். ஹோமோங்கிறது அந்த இதுல இருக்கக்கூடிய ஆக்சுவல் பர்சன், அப்படிதானே? ஹோமோ சேப்பியன்ஸ் இது ஸ்பீஷியஸ். அப்ப இந்த ஜீனஸோட ஆக்சுவல் பர்சன் யாரு? இந்த ஹோமோ தான். அப்ப இந்த ஹோமோ யாரு? இந்த ஹோமோ தான் டாக்ஸான். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, ஃபேமிலி இருக்கு. அப்புறம் ஹோமினிடேன்னு இருக்கு. ஹோமினிடேங்கிறது ஃபேமிலிங்கிறது என்னது? கேட்டகரி. ஓகேவா? அது வந்து போஸ்ட், ஃபேமிலிங்கிற ஒரு போஸ்ட்ல வந்து இருக்காங்க. ஆனா அந்த ஃபேமிலி போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆக்சுவல் பர்சன் யாரு? ஹோமினிடே. அப்ப இத வந்து என்ன சொல்லுவோம்? டாக்ஸான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே தானா? இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேட்டகரி ஆர் ரேங்க்னா என்னது? அது ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆக்சுவல் பர்சனா தான் நம்ம யார் சொல்லுவோம்? டாக்ஸான்னு சொல்லுவோம். அப்ப ஜீனஸ்ங்கிறது ஒரு போஸ்ட், அதுல இருக்கக்கூடிய ஹோமோங்கிறது அதோட அந்த ஆக்சுவல் பர்சன் ஹோமோ, அப்ப அவங்கள டாக்ஸான்னு சொல்றோம். ஃபேமிலிங்கிறது ஒரு போஸ்ட், அந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆக்சுவல் பர்சன் யாரு? ஹோமினிடே. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? டாக்ஸான்னு சொல்றோம். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க அடுத்ததுக்கு போலாம். ஸோ நமக்கு காமன் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் என்னது? ஹையஸ்ட்ல இருந்து லோவஸ்ட் போகும். ஓகே தானா? ஹையஸ்ட் டு லோவஸ்ட் போகும். அப்போ கிங்டம் தான் ஹையஸ்ட். கிங்டம்ல இருந்து ஸ்பீஷியஸ் போகுது. ஓகே தானா? ஸ்பீஷியஸ். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க, ஆர்கானிசமை எப்படி கிளாசிஃபை பண்ணுவாங்க? சயின்டிஸ்ட் வந்து எது கூட கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, சயின்டிஸ்ட் கம்பேர் வித் கிளாசிஃபை பண்ணச்சுல எது கூட கம்பேர் பண்ணுவாங்க? கம்பேர் வித் சிமிலாரிட்டி, அடுத்தது டிஸ்சிமிலாரிட்டி, அடுத்தது கேரக்டரைசேஷன். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் கிளாசிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகே தானா? ஸோ அடுத்த பார்ட் போலாமா? அடுத்த பார்ட் பாருங்க, ஸ்பீஷியஸ். ஸ்பீஷியஸ்னு இருக்கு இல்லையா? ஸ்பீஷியஸ் பத்தி நம்ம படிக்கலாம். ஓகே. ஸ்பீஷியஸ்னா என்ன? ஸ்பீஷியஸ்னா லோவஸ்ட் கேட்டகரி. ஓகேவா? சிமிலர் ஆர்கானிசம் இருக்கக்கூடியது. ஓகே தானா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பீஷியஸ்னா என்னது? லோவஸ்ட் கேட்டகரி. லோவஸ்ட் ரேங்க் யாரு? இந்த ஸ்பீஷியஸ் தான். இதுல கண்டுபிடிங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்பீஷியஸ் இருக்கா? ஸ்பீஷியஸ்ங்கிறது என்ன? இண்டிகாங்கிறது என்ன?
எஸ், நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஸோ ஸ்பீஷியஸ்ங்கிறது என்னது? கேட்டகிரி ஆர் ரேங்கு. இண்டிகாங்கிறது ஆக்சுவல் பர்சன். அப்ப இது என்னது? டாக்ஸான். ஸோ இவ்வளவுதான் சிம்பிள். ஓகே தானா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னது? கேட்டகிரி ஆர் ரேங்குன்னா ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆக்சுவல் பர்சனை தான் நம்ம யார் சொல்றோம்? டாக்ஸான் சொல்றோம். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த கேட்டகிரி, ரேங்க், டாக்ஸான் இதெல்லாம் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. ஓகே தானா? ஸோ கம் டு த ஸ்பீஷியஸ். இப்போ ஸ்பீஷியஸ்னா என்னது? லோவஸ்ட் கேட்டகரி. இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய சிமிலர் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஓகே தானா? ஓகே, சிமிலர் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஸ்மாலஸ்ட் டாக்ஸானமிக் யூனிட். சரியா? அந்த ஸ்பீஷஸ் தான் என்னது அப்படின்னா ஸ்மாலஸ்ட் டாக்ஸானமிக் யூனிட். ஒரு ஸ்பீஷஸ்ல இருக்கிற ஆர்கானிசம்ஸ் மேக்ஸிமம் சிமிலாரிட்டி ஷேர் பண்ணும். ஓகே தானா? மார்ஃபாலஜி, பாடி ஸ்ட்ரக்சர், ஜெனடிக்ஸ், ரீப்ரொடக்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா சிமிலரா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே தானா? ஸோ சிம்பிளா சொல்ல போனா சிமிலர் ஆர்கானிசம் எல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கு சிமிலரா இருக்கும். அதுதான் வந்து ஸ்பீஷஸ். எக்ஸாம்பிள் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ், மாஞ்சிஃபெரா இண்டிகா, சொலானம் டியூபரோசம், பாந்தரா லியோ. ஓகே தானே? இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது பாருங்க, ஜீனஸ் பார்க்கலாம். ஓகே, ஜீனஸ்னா என்னது அப்படின்னா சிமிலர் ஸ்பீஷியஸ் இருக்கக்கூடியது தான் ஜீனஸ். ஓகேவா? என்ன இருக்கும்? சிமிலர் ஸ்பீஷியஸ். ஓகே. ஸோ ரிலேட்டட் ஸ்பீஷியஸ் எல்லாம் சேர்ந்த குரூப் தான் என்னன்னு சொல்றோம்? ஸ்பீஷியஸ்ன்னு சொல்றோம். சாரி, ஜீனஸ்ன்னு சொல்றோம். ஓகே தானே? ரிலேட்டட் ஸ்பீஷியஸ் இருக்கக்கூடிய குரூப்பை ஜீனஸ்ன்னு சொல்றோம். ஓகே தானே? எக்ஸாம்பிள் பாருங்க, பாந்தரா லியோ, அப்புறம் பாந்தரா டைக்ரஸ், அடுத்தது பாந்தரா பேட்ரஸ், லியோனா லயன், டைக்ரஸ்னா டைகர், பேட்ரஸ்னா லியோபேட். ஓகே தானா? ஸோ அப்ப பாருங்க, பேந்தராங்கிற ஜீனஸ்ல இத்தனை ஸ்பீஷிஸ் இருக்கு. என்ன ஸ்பீஷிஸ் இருக்கு? ஒரு பேந்தராங்கிறது ஒரே ஜீனஸ் தான். அதுல வந்து எத்தனை டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் இருக்கு? லியோன்ற ஒரு ஸ்பீஷிஸ் இருக்கு, லைன் இருக்கு, டைக்ரஸ்னு ஒரு ஸ்பீஷிஸ் டைகர் இருக்கு, பேட்ரஸ்னு ஒரு ஸ்பீஷிஸ் லெப்பர்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிமிலர் ஸ்பீஷிஸ் வந்து இருக்கு. அப்படிதானே? சிமிலர் ரிலேட்டடான ஸ்பீஷஸ் எல்லாம் சேர்ந்த குரூப் தான் ஜீனஸ்ன்னு சொல்றோம். அதனால அதுக்கு இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே தானா? ஸோ மூணும் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ். அப்படிதானே? லயன் வேற, டைகர் வேற, லியோபர்ட் வேற. மூணுமே என்னதான்? டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் தான். ஓகே தானா? ஆனா சேம் ஜீனஸ் இருக்கு. ஓகே தானா? டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் பட் ஜீனஸ் என்னது? சேம். இவ்வளவுதான் ஜீனஸ். ஓகே தானா? அடுத்தது ஃபேமிலி பத்தி பார்க்கலாமா? ஓகே, ஃபேமிலி. ஓகே, ஃபேமிலினா என்ன? சிமிலர் ஜீனஸ் இருக்கிறது தான் ஃபேமிலி. ஓகே தானா? சிமிலர் ஜீனஸ் இருக்கிறது தான் ஃபேமிலி. ரிலேட்டட் ஜென்ரா சேர்ந்த குரூப் தான் என்னது அப்படின்னா ஃபேமிலி. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் சொலனேசிய ஃபேமிலி. ஓகே தானா? சொலனேசிய ஃபேமிலி இருக்கு இல்லையா? சொலனேசிய ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலியில என்ன சேம் ஜீனஸ்லாம் இருக்கு அப்படின்னா, சிமிலர் ஜீனஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னா சொலானம், தட்டூரா, பெட்டூனியா இருக்கு. ஓகே தானா? ஸோ
சொலானம்ங்கிறது வேற ஜீனஸ், தட்டூராங்கிறது மூணுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜீனஸ் தான். ஓகே தானா? டிஃப்ரெண்ட் ஜீனஸ் தான், பட் என்னது சேம் ஃபேமிலியில வருது. ஓகே தானா? ஃபேமிலி சொலனேசிய கீழே எல்லாமே வருது. அதே மாதிரி அனதர் எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபெலிடேன்னு ஒரு ஃபேமிலி இருக்கா. ஸோ இந்த ஃபேமிலி கீழே யாரெல்லாம் வராங்க? பேந்தரா, ஃபெலிஸ் வருது. ஓகே தானா? ஸோ இந்த பேந்தரால என்னெல்லாம் வரும்? லயன், டைகர் எல்லாம் வரும். ஓகே தானா? லயன், டைகர் எல்லாம் வரும். ஃபெலிஸ்ல யார் வருவா? கேட் வருவாங்க. இது இப்போ இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஜீனஸ் தான், அப்படிதானே? டிஃப்ரெண்ட் ஜீனஸ், ஆனா என்ன சேம் ஃபேமிலி. ஓகே தானா? சேம் ஃபேமிலி. ஓகே தானா? இப்போ உங்களுக்கு புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அடுத்தது ஆர்டர் பார்க்கணும். ஸோ ஆர்டர் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பார்ட் 3ல பார்க்கலாம். ஆர்டர் பார்ட் 3ல பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்ட் 2 பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, சாரி ஆர்டர் பார்ட் 4 இல்லையா? ஓகே, சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். ஆர்டர் வந்து பார்ட் 4ல பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த பார்ட் 3 வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்ட் 4ல நம்ம வந்து இந்த லெசன் சாப்டரை வந்து எண்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்த பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே தானா? ஸோ உங்களுக்கு ஏதாவது இது வரைக்கும் நடத்தின டாபிக்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.